ஹலோ. பாரு மாலினி, இங்க சிட்டில கலவரமா இருக்கு, புரியுதா? வீட்ல இருக்கிற எல்லா கதவையும் அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே இரு, வெளியில வராத, புரியுதா? இப்ப நான் என் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன். சாயங்காலத்துக்குள்ள வந்துருவேன். ப்ளீஸ் நீ பத்திரமா இரு. டேக் கேர். நீ என்ன பத்தி கவலைப்படாம ஜாக்கிரதையா இரு, அது போதும். மறுபடியும் சொல்றேன், டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு. பை. பூனையா? இந்த பூனை இருக்கே, இதை தொல்லை பண்ணிட்டு இருக்கு. அடடா, பால பூரா குடிச்சிருச்சு. யாரு? அண்ணி, நான் தான் தருண், உங்க பக்கத்து வீட்டுக்காரன். அது உங்க அண்ணன் இப்போ வீட்ல இல்ல. ஆனா எனக்கு உங்க கூட தான் வேலை. ஏன் கூட வேலையா? ஆமா. ஆனா நான் கதவை திறக்க முடியாது, நீங்க இங்க இருந்து போயிடுங்க. அண்ணி ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க, அர்ஜென்ட் ப்ளீஸ் அண்ணி. சரி, முதல்ல என்ன வேலைன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கதவை திறக்கணும்னு தோணுச்சுன்னா நான் கதவை திறக்கிறேன். அண்ணி, நான் சமையல் செய்யலான்னு நினைச்சேன், பருப்பு சாதம். ஆனா அடுப்புல வச்சதும் கேஸ் காலி ஆயிடுச்சு. இப்போ பருப்பு சாதம் குக் ஆகல, அப்படியே தான் இருக்கு. இதை நான் சமைக்கிறதுக்காக தான் வந்தேன். ப்ளீஸ் அண்ணி, அர்ஜென்ட். ஆனா சரி, திறக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ணி. சீக்கிரமா டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க, வெளியே கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. விஷயம் என்னன்னா அண்ணி, இந்த அரசியல்வாதிங்க எல்லா இடத்துலயும் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மக்கள் எமோஷனல் ஆகி அவங்களோட வலையில விழ ஆரம்பிச்சிருவாங்க. சரி சரி, நீ சீக்கிரம் போய் உன்னோட வேலையை பாரு. இதோ கிச்சன் அங்க இருக்கு. சரிங்க அண்ணி, நான் போய் குக் பண்றேன். அண்ணி. அண்ணி, வெங்காயத்தை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அப்புறம் மிளகாவையும் எடுத்துட்டு வரல, உங்ககிட்ட இருந்தா கொடுங்களேன். அட, எல்லாத்தையும் மறந்துட்டியா? இரு, நான் தரேன். அண்ணி, அண்ணன் எங்க போயிருக்காரு? வீட்ல இல்லையே. அண்ணன் எங்க போயிருக்காரு? உங்க ஃப்ரிட்ஜ் சைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. நீ நிறைய பேசுற. அட அண்ணி, என்னால என்ன பண்ண முடியும்? பேசத்தானே முடியும். அது மட்டும் இல்லாம எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்ல இருக்கு, வெளியே எங்க போக முடியும்? அப்புறம் உங்களுக்கு தான் தெரியும்ல, வெளியே கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல நான் கொஞ்சம் வெக்கம் தான் பட்டேன். அப்புறம் என்ன நினைச்சேன்னா, நம்ம அண்ணி தானே, இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு. நீங்க மட்டும் எனக்கு இன்னைக்கு காரணம் காட்டல, நான் பட்னியாவே படுத்திருப்பேன் அண்ணி. இன்னைக்கு நல்லதா போச்சு, இன்னைக்கு நீங்க என்ன பட்னியா தூங்க வைக்கல. என்ன அண்ணி, நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்ன. சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு முதல்ல இங்க இருந்து போயிடு. அட அண்ணி, எதுக்காக நீங்க இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட பேச தானே செஞ்சேன். அப்புறம் சொல்லுங்க அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, இப்ப நீ தட்டுல எடுத்துட்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து போவல்ல? அட அண்ணி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம பிரச்சனையை உள்ள வர விட்டுட்டேன். அட அண்ணி, நீங்களும் உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன், நான் கேட்டுட்டு இருக்கேன். அட கடவுளே, நீ எவ்வளவுதான் பேசுவ? நீ வாயவே மூட மாட்டியா? என்ன அண்ணி சொல்றீங்க? பேசுறதுக்காக தானே வாய் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க என்ன அவ்வளவு சீக்கிரம் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்க? நீ பேசாம இருக்க என்ன செய்யணும்? இல்ல, நான் எதுவும் கேட்க மாட்டேன், என் வேலையை பாக்குறேன். வேலையை பாரு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன்னை இங்க இருந்து அனுப்பிடுவேன். இல்ல அண்ணி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அண்ணி, விரல் கட் ஆயிடுச்சு. தள்ளு, நான் செஞ்சு கொடுக்கறேன், நீ போ. ரொம்ப நன்றி அண்ணி. Thank you so much. அட, நீ இங்கதான் இருக்கியா? நான் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. இல்ல நீ, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கலாம்னு நினைச்சா அதான் நின்னுட்டு இருந்தேன். சரி கேளு,
நான் குக்கரை அடுப்புல வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். சரியா? சரிங்க அண்ணி, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. அநேகமா அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ணி நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, இனி யாரும் வர மாட்டாங்க. வாங்க அண்ணி, இங்க பாருங்க, நான் ரீசெண்டா டான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். அதோட வீடியோவை போட்டேன். வாவ் ஒரே நாள்ல எத்தனை வியூஸ் பாருங்க. வாவ், நீ கலக்கிட்ட. இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு? நல்லா ஆடி இருக்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன். அட, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் உனக்கு எடுத்துட்டு ஆ வரேன். சரி. சுட சுட உனக்கு பருப்பு சாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா. இதெல்லாம் சரிதான் அண்ணி, ஆனா எனக்கு விரல் தான் கட் ஆயிருக்கு. என்னால எப்படி சாப்பிட முடியும்? ஓகே, அப்ப நானே உனக்கு ஊட்டி விடுறேன். நான் உங்க அண்ணனுக்காக அப்பளம் பொரிச்சிருந்தேன். ஆனா அவர் இன்னைக்கு நேரத்துக்கு வர மாட்டாராம். சரி பரவாயில்ல, நீயே சாப்பிடு. ஓகே அண்ணி. அப்புறம் நீ எனக்கு நல்ல கம்பெனி கொடுத்த. தேங்க்யூ அண்ணி. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு செம்ம டேஸ்ட் அண்ணி, உண்மையாவே செமையா இருக்கு. போதும் போதும், செமையா செஞ்சிருக்கீங்க. நான் எப்பவும் போலதான் செஞ்சேன். நீ ரொம்ப ஐஸ் வைக்காத. உண்மையாவே பாராட்டி ஆகணும் அண்ணி, உங்க கையில மேஜிக் இருக்கு, மேஜிக். அப்படியா? மேஜிக் இருக்கு, அதனாலதான் நீ சாப்பிட்டுட்டு இருக்க. போதும் அண்ணி போதும், என்னால இதுக்கு மேல சாப்பிட முடியாது. எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டான சாப்பாடு. உண்மையாவே உங்க கையில மேஜிக் இருக்கு அண்ணி. என் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயே தூங்கிடலாம் போல இருக்கு. எனக்கு தூக்கம் வருது அண்ணி. அண்ணி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட வேலை முடிஞ்சது. இப்ப நான் ஃபோன் பண்றேன். ஹலோ. சொல்லு. ஆடு படுத்துருச்சு. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. நீ அவன் பாடியை கொஞ்சம் சீக்கிரம் வந்து. ஓகே. பரவாயில்லையா டார்லிங், நீ ரொம்ப வேகமா இருக்க. அவன் செத்துட்டானா இல்லையா? ஆமா, செத்து போயிட்டான். இங்க பாருங்க, இது இருக்கு பாடி. இப்ப சீக்கிரமா இவனோட ட்ரெஸ்ஸை மாத்தி இவன் பாடிய உங்க பாடின்னு சொல்லி இன்சூரன்ஸ்ல காசை பூரா வசூல் பண்ணி நம்ம கோவாக்கு போய் செட்டில் ஆயிடலாம். இவன் எப்படி உனக்கு கிடைச்சான்? ஓ, நீங்க தானே கால் பண்ணீங்க சிட்டில கலவரம் நடக்குதுன்னு. அதே நேரத்துல இவன் வீட்ல சிலிண்டர் காலி ஆயிடுச்சான். அதனால நம்ம கேஸை யூஸ் பண்ணிக்க வந்தான். அப்பதான் என் மனசுல இந்த இன்சூரன்ஸ் ஐடியா வந்துச்சு. அப்புறம் என்ன, சிட்டில கலவரம் நடந்துட்டு இருக்கு, கூடவே எனக்கு இந்த வேலையை முடிச்சிடலான்னு தோணுச்சு. நீ பெரிய கில்லாடி தாண்டி. நான் உங்க பொண்டாட்டியாச்சே.